வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து இந்த ஜாபுக்கு வந்து எலிஜிபிலிட்டியாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கண்டிப்பான முறையில் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். இப்போ வந்து இந்தியன் நேவியிலேருந்து நமக்கு வந்து 2 ரெக்ரூட்மெண்ட் ஆனது வந்திருக்கு. அந்த 2 ரெக்ரூட்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து எஸ்எஸ்ஆர் போஸ்டிங்க்கான ரெக்ரூட்மெண்ட், இன்னொன்று வந்து எம்ஆர் போஸ்ட்டுக்கான ரெக்ரூட்மெண்ட். இந்த 2 ரெக்ரூட்மெண்ட்டை பற்றின A to Z இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது 2க்கும் என்னென்ன டிஃபரெண்ட், அதாவது ஏஜ் லிமிட் என்ன இருக்கணும், சிலபஸ் வந்து நமக்கு எப்படி கேட்குறாங்க, வித் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து நம்ம என்ன இருந்தால் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணலாம், வித் நீங்கள் வந்து 4 இயர்ஸ் வந்து இந்த ஜாபுக்கு வந்து எலிஜிபிலிட்டி தான், அதாவது 4 இயர்ஸ் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வேறு ஜாபுக்கு வந்து இந்த சர்டிஃபிகேட்டை வச்சு நம்ம முன்னுரிமைப்படி நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுவும் நீங்கள் வந்து பணம் வந்து அதிகம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு கண்டிப்பான முறையில் அப்ளை பண்ணலாம். இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சேனலுடைய ப்ளேலிஸ்ட்டில் ஜாப் அலாட் அப்படிங்கிற ப்ளேலிஸ்ட் இருக்குது. நீங்கள் வந்து எந்த ஜாபுக்கு எலிஜிபிலிட்டியோ அந்த ஜாப்பை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஜாபுக்கு வந்து யார் எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது எஸ்எஸ்ஆர் போஸ்ட்டுக்கும் எம்ஆர் போஸ்ட்டுக்கும் அன்மேரீட் ஃபீமேல் வித் அன்மேரீட் மெயில் 2 பேருமே மேரீடு வந்து கிடையாது. அன்மேரீடு வந்து கேண்டிடேட் வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுவே எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எம்ஆர், அதாவது எம்ஆர் போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து 10th வந்து முடிச்சிருந்தாலே போதுமானது தான். நீங்கள் வந்து இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அதுவே நீங்கள் எஸ்எஸ்ஆர் அந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து 10th or 12th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. நான் வந்து இந்த வீடியோவில் வந்து 2 ஜாப்பை பற்றின இன்ஃபர்மேஷனுமே நான் வந்து கொடுக்குறேன். உங்களுக்கு வந்து நான் தனித்தனியாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்ஆருக்கான வீடியோ வந்து நான் வந்து ஏற்கனவே பதிவு பண்ணிவிட்டேன். நீங்கள் வந்து அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் வந்து இப்போ வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து 2லேயுமே நீங்கள் வந்து 50% மார்க்ஸோட நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து 2 ஜாப்பை பொறுத்த வரைக்குமே இது வந்து ஒரே செட்டில் தான். அதனால் நீங்கள் வந்து எதுவும் குழப்ப தேவையில்லை. எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எந்த இதுவுமே பார்க்க தேவையில்ல. நெக்ஸ்ட் வந்து ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 2 ஜாபுக்குமே, அதாவது எஸ்எஸ்ஆர் எம்ஆருக்கான ஜாப்பு 2க்குமே ஒரே டேட்டு தான் கொடுத்துருக்காங்க. 1 நவம்பர் 2003 30/4/2007 வரை பிறந்தவங்க வந்து இந்த ஜாப்புக்கு வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து வேறு எதுவும் வயசு இருந்துச்சு, ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் எதுவுமே நமக்கு வந்து கிடையாது. நீங்கள் வந்து இந்த தேதிக்குள்ளே இருந்தால் மட்டுமே ஜாப் வந்து இந்த ஜாப்பை வந்து அப்ளை பண்ணுறாப்புல இருக்க முடியும். மேரீட் ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் எப்போயுமே அன்மேரீட் தான் இந்த ஜாப்புக்கு வந்து எலிஜிபிலிட்டி. அதனால நீங்கள் வந்து அன்மேரீட் மட்டும்தான் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த போஸ்டிங்கில் நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லீவ், அதாவது 1 இயருக்கு வந்து உங்களுக்கு வந்து 30 டேஸ் வந்து லீவ் கொடுப்பாங்க. அதாவது 12 மாதத்துக்கு உங்களுக்கு வந்து 1 மந்த் வந்து லீவ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வேறுபடி எந்த லீவுமே நமக்கு வந்து கொடுக்கல. அதுவுமே சேலரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் வந்து 30,000 ரூபா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. வித் வந்து உங்களுடைய ட்ராவல் அலௌன்ஸ்மெண்ட் வந்து தனியாக கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாருங்களேன், ட்ராவல் அலௌன்ஸ்மெண்ட், ட்ரெஸ் அண்ட் ட்ராவல் அலௌன்ஸ்மெண்ட் வந்து நமக்கு வந்து பெய்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து 2 ஜாபுக்குமே ஒரே இது தான். எம்ஆர் எஸ்எஸ்ஆர் 2க்குமே நமக்கு வந்து ஒரே ட்ராவல் அமௌண்ட் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 2 டிபார்ட்மெண்ட்டுக்குமே நமக்கு வந்து ஒரே சேலரி தான். நான் வந்து அதிலே மென்ஷன் பண்ணியிருப்பேன். இல்லை இதிலே நான் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட் இயரில் வந்து, அதாவது ஃபஸ்ட் வருஷம் நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 30,000 ரூபா வந்து உங்களுக்கு வந்து சேலரி தருவாங்க. செகண்ட் மந்த்து, அதாவது செகண்ட் இயர் வந்து 33,000 ரூபா. தேர்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 36,500. ஃபோர்த்து, அதாவது கடைசி லாஸ்ட் இயர் வந்து 40,000 ரூபா வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. இதில் வந்து டோட்டல் அமௌண்ட் வந்து இது வந்து உங்களுடைய அமௌண்ட்டு. அதில் வந்து மாதம் உங்களுக்கு பிடிதாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வருஷம் வந்து உங்களுக்கு 9,000ம், செகண்ட் வருஷம் வந்து 9,900 ரூபாயும், 3வது வருஷம் வந்து 10,950 ரூபாயும், 4வது வருஷம் வந்து 12,000 ரூபாயும் உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து பிடிப்பாங்க. இந்த அமௌண்ட் வந்து பிடித்தது வந்து உங்களுக்கு லாஸ்ட்டில் வந்து உங்களுடைய, அதாவது 4 இயர்ஸ் வந்து உங்களுடைய டியூட்டி முடிஞ்ச உடனே உங்களுடைய அமௌண்ட்டை வந்து உங்களுடைய ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க. நீங்கள் வந்து இந்த இதில் வந்து எந்த விதமான பயமே இல்லை. அதாவது 30% வந்து உங்களுக்கு வந்து பிரிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க.
நெக்ஸ்ட் வந்து நீங்கள் இந்த ஜாப்பில் இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸ் வந்து 48 லட்ச ரூபா வரை நீங்கள் வந்து லைஃப் இன்சூரன்ஸ் வந்து க்ளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்தியன் நேவிக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் பாஸ்ட் எக்ஸாம் தான், அதாவது ஆன்லைன் கம்ப்யூட்டர் பாஸ்ட் எக்ஸாம் தான் நடத்துகிறாங்க. 2 எக்ஸாமுக்குமே நீங்கள் வந்து ஆன்லைன் கம்ப்யூட்டர் பாஸ்ட் எக்ஸாம் வந்து கண்டிப்பான முறையில் நீங்கள் அட்டன் பண்ணி ஆகணும். இதில் வந்து உங்களுக்கு என்னென்ன கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஃபஸ்ட்டு வந்து எம்ஆர், அதாவது எம்ஆர் போஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 50 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதுவே நீங்கள் எஸ்எஸ்ஆர் கொஸ்டின், அதாவது எஸ்எஸ்ஆருக்கு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 100 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க் தான், ரெண்டுக்குமே ஒரே 1 மார்க் தான். எஸ்எஸ்ஆருக்கும் எம்ஆருக்குமே 1 மார்க் தான் ஒரு கொஸ்டின்ஸ்க்கு. நீங்கள் ஹிந்தி அல்லது இங்கிலீஷ் இந்த 2 லாங்குவேஜில் ஏதாவது ஒரு லாங்குவேஜில் தான் எழுத முடியும். 2 எக்ஸாமுமே உங்களுக்கு ஹிந்தி அல்லது இங்கிலீஷ் ஏதாவது ஒரு லாங்குவேஜில் தான் நடக்கும். அதுவும் ஆப்ஜெக்டிவ் டைப்பில் தான் உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. நீங்கள் வந்து எம்ஆர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சயின்ஸு, மேத்தமெட்டிக்ஸ், சென்ட்ரல் அவேர்னஸ் இருக்கும். நீங்கள் அதுவே எஸ்எஸ்ஆர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதோட இந்த டாப்பிக்கில் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் மட்டும் ஆட் பண்ணுவாங்க. இந்த டாப்பிக்கில் வந்து உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் மட்டும் ஆட் பண்ணுவாங்க. எம்ஆர் போஸ்ட்டுக்கு வந்து 3 டாபிக், எஸ்எஸ்ஆர் போஸ்ட்டுக்கு வந்து 4 டாப்பிக்கில் வந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து இடம்பெறும். நெக்ஸ்ட்டு வந்து எம்ஆர் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் 12th லெவலில் தான் நமக்கு வந்து கேட்பாங்க. அதுவே எஸ்எஸ்ஆர் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 12th லெவலில் வந்து கேட்பாங்க. எம்ஆருக்கு வந்து 10th லெவலு, எஸ்எஸ்ஆருக்கு வந்து 12th லெவலு. ரெண்டுக்குமே உங்களுக்கான மாடல் கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா www.joinindiannavy.government.in அப்படிங்கிற வெப்சைட்டில் வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அஃபீஷியல் வெப்சைட்டுக்கான லிங்க்குமே நான் வந்து உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நெகட்டிவ் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 ரெக்ரூட்மெண்ட்டுக்குமே நமக்கு ஒரே நெகட்டிவ் மார்க் தான், 0.25 மார்க் தான் நமக்கு வந்து நெகட்டிவ் மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் வந்து நெகட்டிவ் மார்க் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கொஸ்டினுமே நீங்கள் வந்து அட்டன் பண்ணாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டினை மட்டுமே ஃபஸ்ட்டு வந்து அட்டன் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதாவது இப்போ 3 ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் வந்து எனக்கு இதில் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சூஸ் பண்ணுங்கள். இல்லை வரல, இது எந்த ஆப்ஷனுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் விட்டுருங்க. கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கொஞ்சம் மீடியமான கட் ஆஃப் தான் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு வந்து இருக்குது. நீங்கள் வந்து எம்ஆர் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் 550 ரூபா பே பண்ணணும். வித் 18% ஜிஎஸ்டி வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவே எஸ்எஸ்ஆர் போஸ்டிங் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா 500 ரூபா பே பண்ணணும் ப்ளஸ் 18% ஜிஎஸ்டி நீங்கள் வந்து பே பண்ணுறாப்புல இருக்கும். நல்லா கவனிச்சுக்கோங்க. எம்ஆர் போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் 550 ரூபா, எஸ்எஸ்ஆர் போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் 500 ரூபா, ரெண்டுக்குமே ப்ளஸ் 18% ஜிஎஸ்டி வந்து நீங்கள் கண்டிப்பான முறையில் பே பண்ணி தான் ஆகணும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஆன்லைன் கம்ப்யூட்டர் எக்ஸாம் நடந்தோடனே உங்களுக்கு பிஎஃப்டி டெஸ்ட்டு வந்து நடக்கும். அதாவது ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து நடத்துகிறாங்க. இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எப்போயுமே மேக்ஸிமம் நார்மலான டெஸ்ட்டு தான். நீங்கள் வந்து ரன்னிங் வித் புல்லப்ஸ் வந்து எடுக்கிறாப்புல இருக்கும். அதுவுமே நம்மளுக்கு வந்து ரொம்ப கம்மியானது தான் கொடுத்துருக்காங்க. டைமுமே ரன்னிங்க்கு வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அதிகமான டைம்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கான மெடிக்கல் எக்ஸாமினேஷன், அதாவது மெடிக்கல் எக்ஸாமினேஷன் நடக்கும். இதில் உங்களுடைய மெரிட் லிஸ்ட் வந்து கிளியர் பண்ணுவாங்க. இந்த கட் ஆஃபில் வரவங்களுக்கான இது ஜாப் வந்து லெட்ரு வந்து நம்மளுடைய போஸ்ட் மூலயமா நம்மளுடைய நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்ன அட்ரஸ் கொடுத்தீங்களோ அந்த அட்ரஸுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து ஜென்ரல் கேட்டகரி எந்த கேட்டகரியில் அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 13 மே 2024 வந்து நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 27 மே 2024 வந்து இந்த 2 ஜாபுக்குமே நமக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் இந்த 2 தான். இந்த ஜாப்புக்குள்ளே வந்து நீங்கள் எலிஜிபிலிட்டியாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் அப்ளை பண்ணுங்கள். இந்த 2 ஜாபுக்குமே எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ஆருக்கு வந்து 300 வேக்கன்சியும், எம்ஆர் போஸ்ட்டுக்கு வந்து 500 வேக்கன்சியும் நமக்கு வந்து இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேக்கன்சி வந்து கண்டிப்பான முறையில் அதாவது அதிகரிக்கிறதுக்கு வந்து நமக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பான முறையில் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய எந்த ஜாப், அதாவது எஸ்எஸ்ஆரா எம்ஆரா அப்படின்னு சொல்லிட்டு ஹவு டு அப்ளை அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணி நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த ஜாப்பை பற்றினா வேறு எதுவும் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா
நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்லேயும் நீங்கள் அதையும் தெரிவிக்கலாம். இதுக்கான சொல்யூஷன் வந்து நம்ம கண்டிப்பான முறையில் கொடுப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.